என்ன மச்சான் சொல்லாம கிளம்பி போயிட்ட? முக்கியமான இன்டர்வியூ அடையாள. நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும்டா, பார்த்து நடந்துக்க, பழச மறந்துடாத. எல்லாம் எனக்கு தெரியும், நீ வேடா. இவ வேற. ஹலோ, என்னடா மச்சான் புது மீட்டிங்கா? நடத்து வந்து டீட்டெயிலாக சொல்கிறா. முடிஞ்ச வீடியோ எடுத்துகிட்டு வா. எல்லாம் நான் பார்த்துக்க, நீ வேடா. கண்மணி, கண்மணி, கண்மணி. என்னடா சொல்ற? என்னாலே நம்ப முடியலடா. அவ தான் கூப்பிட்டா. நேத்து கூட நல்லா தான் பேசினா. இந்தா அட்ரஸ் கூட அனுப்பிச்சா பாரு. ஆனா ஏன் எப்படி பண்ணான்னு தெரியல. ஹலோ, என்ன ஜெய், மீட்டிங் எப்படி போச்சு? எப்படி போயிருக்கோம்? அதான் அவளே போயிட்டாளே. கொலையா தற்கொலையா? ஏய் நீ யாரு? அது முக்கியம் இல்லை, அதை விட முக்கியமான பொருள் உன் வீட்டுக்கு வெளில இருக்கு. ஏய் அவசரப்படாத, நீ போகாத, உன் பக்கத்தில் இருக்கிறவனை போக சொல்லு. என்ன ஷாக்கா? உனக்கு அவ்வளோ பக்கத்தில் நான் இருக்கேன். We will meet soon. Goodbye. ஏய் ஏய் வாடா வெளில போயிட்டு வரலாம்டா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு யோசிப்போம் அப்புறம் என்ன பண்ணலான்னு. ராம், இங்க வா. என்னடா? நான் என்னடா பண்ணணும்? போய் ஸ்ரீயை கொல்லு.
இது வரைக்கும் எல்லாம் என்ன கேட்டடா பண்ணீங்க? நீயும் ஸ்ரீயும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாண்டுருப்பீங்க. இப்போ மட்டும் ஏன்டா என்ன கேட்குற? ம். ம். தேவையில்லாம் மனசு போட்டு குழப்பிக்காரா. நான் வெளில போயிட்டு வரேன். ம். ஸ்ரீ ஸ்ரீ உள்ள வாடா. என்ன மச்சி, நேற்று மீட்டிங் எப்படி போச்சு? கால் பண்ணுறேன், நான் பண்ணவே இல்லை. பொண்ணு எப்படி? நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கேன்டா. என் பிரச்சனைலாம் தீரணும்னா நீ இருக்கக்கூடாதா? இங்கே கண்மணின்னு ஒரு பொண்ணு மேலே. நீங்க யாரு? நான் ஃப்ரெண்டு. அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே ஓகே. என்ன மன்னிச்சிடுறா. The subscriber is currently switched off. The subscriber is currently switched off. டே ஜெய், இங்கே எதுவுமே சரியில்லைடா. யாரோ நம்மளை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ வீட்டிலே இரு, நான் வரேன்டா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எல்லாமே என் அக்கா தான். அவளை காதலிக்கிறேன்னு ஏமாற்றி ஒருத்தன் நாசம் பண்ணிட்டான். அவமானம் தாங்காமல் அவளும் விஷத்தை குடிச்சிட்டான். கோர்ட்டில் தற்கொலைன்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க. அங்கே ஆரம்பிச்சு தான் இந்த கோவம். லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 34,000 ரேப் கேஸ். இப்போல்லாம் ஒரு பொண்ணு தனியாக வெளியே போக முடியல. 5 வயசு 6 வயசு குழந்தைங்க கூட பார்க்காம ச்சே. ஏன் கோவிலில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்லாத நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தண்டனை மரணம். அந்த தண்டனையை நானே கொடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய கொலைகளுக்கெல்லாம் இவ தான் உதவியாக இருப்பா. என்ன பிளான்? நான் ஸ்ரீயை கொன்னதுக்கான சாட்சி போலீஸுக்கு கிடைச்சிருச்சு. நான் எங்கே போனாலும் போலீஸ் என்னை பிடிச்சிடும். எனக்கு வேறு வழியே இல்லை. என்னை மன்னிச்சிடுறா ஸ்ரீ.
ஜல்லிக்கட்டு ஸ்டெர்லைட் நிறைய விஷயத்துக்கு போகிறோன்னு நம்ம ஏன் பெண்கள் பாதுகாப்பை மறந்தோம்? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அழிகிற வரையும் என் வேட்டை தொடரும். My hand to continue.